வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவின் இளைஞர் சக்தி குறித்து உலகம் பேசுகிறது என பிரதமர் புகழாரம். இந்திய இளைஞர்கள் தங்களது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஜூன் 29, 30 ஆகிய தேதிகளில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடனான 2 நாள் மாநாடு. சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து பேசப்படும் என எதிர்பார்ப்பு. திராவிட மாடல் அரசு நீட் ஒழிப்பிற்காக எடுத்த உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசும் சமரசமின்றி தொடர்ந்திட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சிற்கு இத்தாலி பிரதமர் மெலோனி கண்டனம். இத்தாலியும் தானும் எதற்கும் கெஞ்ச மாட்டோம் என இத்தாலி பிரதமர் பதிலடி. சேப்பாக்கத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை முழுவதும் கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. போஸ்டர் நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர். ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தி மொராக்கோ அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் இளைஞர் சக்தி குறித்து உலகம் பேசுகிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 15 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் முதல் தவணையாக 2400 கோடி ரூபாயை பிரதமர் மோடி விடுவித்தார். இதன் பின்னர் அவர் நிகழ்ச்சியில் பேசியபோது G7 மாநாட்டில் வளர்ந்த நாடுகளின் தலைவர்களை சந்தித்ததாகவும் இந்தியாவின் இளைஞர் சக்தி குறித்து உலகம் பேசுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்திய இளைஞரும் தன்னுடைய ஆற்றலையும் வாய்ப்புகளாக மாற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலகளவில் மேக் இன் இந்தியா பிராண்டுகளுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன. எனவே இந்த வாய்ப்புகளை நாம் தவறவிடக் கூடாது என்று கூறினார். இந்தியா எதிர்கால பொருளாதாரத்திற்கு தலைமை தாங்க தயாராகி வருகிறது என்றும் இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஜூன் 29, 30 ஆகிய தேதிகளில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடனான 2 நாள் மாநாடு நடைபெற உள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஜூன் 29, 30 ஆகிய தேதிகளில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடனான 2 நாள் மாநாடு நடைபெற உள்ளது. தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதல் முறையாக இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலைமை மோசமாக உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதிகாரிகளுடனான இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திராவிட மாடல் அரசு நீட் ஒழிப்பிற்காக எடுத்த உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசும் சமரசமின்றி தொடர்ந்திட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த சேலத்தை சேர்ந்த கோபிகா தேர்வு அச்சத்தில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அறிந்து அதிர்ச்சியையும் வேதனையும் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எப்படியும் டாக்டராகி விடுவார் என்று ஆசையாய் வளர்த்த கோபிகாவின் பெற்றோருக்கு தன்னுடைய இரங்கலை கூறினார். மோசடியான நீட் தேர்வை ஒன்றிய அரசு ஒழித்தே ஆக வேண்டும் என்று கூறினார். திராவிட மாடல் அரசு நீட் ஒழிப்பிற்காக எடுத்த உறுதியான நடவடிக்கைகளையும் சட்ட போராட்டத்தையும் தாவேக அரசு சமரசமின்றி தொடர்ந்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நேரத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகாமலும் தவறான முடிவுகளை எடுக்காமலும் தன்னம்பிக்கையுடன் இச்சூழலை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இத்தாலியும் தானும் எதற்கும் கெஞ்ச மாட்டோம் என இத்தாலி பிரதமர் மெலோனி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனியார் தொலைக்காட்சியில் பேட்டியளித்த போது பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற G7 மாநாட்டில் இத்தாலி பிரதமர் மெலோனி தன்னுடன் புகைப்படம் எடுக்க வேண்டி கெஞ்சியதாக கூறியிருந்தார். இத்தாலி பிரதமர் குறித்த டிரம்பின் இந்த பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் டிரம்பின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தனது அமெரிக்க பயணத்தை இத்தாலியின் வெளியுறவு அமைச்சர் அண்டோனியோ தஜானி ரத்து செய்துள்ளார். இது தொடர்பாக இத்தாலி பிரதமர் மெலோனி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தானும் இத்தாலியும் எதற்கும் கெஞ்ச மாட்டோம் என்று கூறினார். அதிபர் டிரம்பின் பேச்சுகள் முற்றிலும் புனையப்பட்டவை என்றும் தான் உண்மையிலேயே அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அதிபர் டிரம்ப் தன்னுடைய நட்பு நாடுகளுடன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என தனக்கு தெரியவில்லை என்றும் இதுபோல அவர் பலமுறை நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது.
சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இதில் கேப்டன் சுக்மன் கில் தலைமையிலான இந்திய வீரர்களும் கேப்டன் ஹஷ்மத்துல்லா ஷாஹிதி தலைமையிலான ஆப்கானிஸ்தான் வீரர்களும் பங்கேற்கின்றனர். 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றிவிட்டதால் இந்த போட்டியிலும் வென்று தொடரை முழுமையாக கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்களிடம் அதிகரித்துள்ளது. போஸ்டன் நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தி மொரோக்கோ அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடைபெற்றது. இதில் குரூப் சி பிரிவில் இடம்பெற்றுள்ள மொரோக்கோ மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் மோதின. இப்போட்டியின் முடிவில் 1-0 என்ற கணக்கில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தி மொரோக்கோ அணி அபார வெற்றி பெற்றது. போட்டியின் 2வது நிமிடத்திலேயே மொரோக்கோ அணியின் வீரர் இஸ்மாயில் சாய்பரி கோலாக மாற்றி மொரோக்கோ அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தார். சென்னையில் மருத்துவ சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் டயாலிசிஸ் மருத்துவமனையை அமைச்சர் ராஜ்மோகன் திறந்து வைத்தார். சென்னை புரசைவாக்கத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக மருத்துவ சேவை செய்து வரும் நாராயணா மருத்துவமனையில் டயாலிசிஸ் மற்றும் டேகேர் கீமோ போர்ட் தெரப்பி மையத்தின் புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்தார். அவரை மருத்துவமனை நிறுவனர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து புதிய கட்டிடத்தில் உள்ள வசதிகள் குறித்து அமைச்சர் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் மருத்துவமனை நிறுவனர் சீனிவாசன், அவரது துணைவியார் வரலட்சுமி, மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேகதாது அணை கட்டும் நிலைப்பாட்டில் கர்நாடக அரசு உறுதியாக இருப்பதாக துரைமுருகன் எச்சரித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறித்து திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இப்படிப்பட்ட தீர்மானங்கள் பலமுறை நிறைவேற்றப்பட்டாலும் கர்நாடக அரசு இதை ஏற்றுக்கொண்டு பின்வாங்காது என்றும் மேகதாது அணை கட்டும் நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்றும் கூறினார். அணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு தற்போது கிடைக்கும் தண்ணீர் அளவு கூட குறையக்கூடும் என்றும் அணை நிரம்பி வெளியேறும் உபரி நீர் மட்டுமே தமிழகத்திற்கு வரும் நிலை உருவாகும் என்றும் அவர் எச்சரித்தார். தீர்மானத்தை வரவேற்பதாக தெரிவித்துள்ள அவர், அது மட்டும் போதாது என்றும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த எதிர்ப்பை வெளிப்படுத்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் திறமையான வழக்கறிஞர்களை கொண்டு வலுவான வாதங்களை முன்வைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகளை விட சட்ட போராட்டமே முக்கியத்துவம் என்றும் பலமுறை நடந்த பேச்சுவார்த்தைகள் எந்த தீர்வையும் அளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது அலி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் உக்கடத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொந்தரவு சம்பவங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருவதை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி பதாகைகள் ஏந்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது அலி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் தமிழக அரசு பெண்கள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்ததாகவும் தற்போது நிலைமை மாறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பெண் காவலரே ஒரு 3 நபர்களால் பாலியல் ரீதியான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க 100க்கு அடிச்சு தான் என்ன செய்ய முடியுது, இன்னபிற போலீசாளர்கள் வந்து பெண் காவலரையே காப்பாற்ற முடிகிறது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அவரது கணவர் மீது மோசமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்று தாவேக வேட்பாளர் சரீப் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டுள்ள தமிழக வெற்றி கழக வேட்பாளர் KM சரீப் திமுக வேட்பாளர் முத்துராஜாவிடம் 1867 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி இருக்கிறது என்றும் 50க்கும் மேற்பட்ட வாக்குகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது என்றும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் ஆட்சியர் மீதும் அவரது கணவர் மீதும் மோசமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். தாவேக தேர்தல் அறிக்கையில் கூறியது போல கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி விழுப்புரத்தில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
விழுப்புரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தாவேக்கு தேர்தல் அறிக்கையில் கூறியது போல கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி முழக்கமிட்டனர். அப்போது பேசிய வானூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, தேர்தலின் போது உறுதிமொழிகளை அள்ளி வீசிவிட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த விஜய் அதன் பிறகு பேசாமல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பசுபதி, குப்பைகளை வேண்டுமானால் தாவேக்கு விலைபேசி வாங்கியிருக்கலாம் என்றும் அதிமுகவின் வேறாக இருப்பவர்களை விலைக்கு வாங்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியின் கட்டுமான பொறியியல் துறை சார்பில் கட்டுமான பொருள்கள் மற்றும் கட்டமைப்புகளில் அண்மை கால முன்னேற்றங்கள் என்னும் தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் தொடங்க உள்ளது. கோவை PSG கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கை அகமதாபாத்தை சேர்ந்த மாருதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவன தலைவர் நிமேஷ் பட்டேல் தொடங்கி வைத்தார். இதில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை சேர்ந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். PSG தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் தைலா தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கட்டுமான பொருட்கள் மற்றும் கட்டமைப்பு துறைகளில் அண்மை கால ஆராய்ச்சி முன்னேற்றங்கள், நிலைத்தன்மை கொண்ட கட்டுமான தொழில்நுட்பங்கள், உயர் செயல்திறன் கொண்ட கட்டுமான பொருட்கள் மற்றும் எதிர்கால கட்டுமான சவால்களுக்கான தீர்வுகள் குறித்து பல்வேறு தொழில்நுட்ப அமர்வுகள் நடைபெற்றது. கருத்தரங்கம் மூலமாக கல்வி மற்றும் தொழில்துறைக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதோடு கட்டுமான துறையில் புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் வாய்ப்பு உருவாகும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் SMBC குளோபல் சர்வீசஸ் நிறுவனத்திற்கு தேவையான திறன்மிகு பணியாளர்களை உருவாக்கும் நோக்கில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியுடன் புரிந்துணர்வு உடன்பாடு கையொப்பமாகியுள்ளது. சென்னை அருகே குன்றத்தூரில் உள்ள சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் ஜப்பானின் சுமிடோமோ மிட்சுய் வங்கிக் கழகத்தின் SMBC குளோபல் சர்வீசஸுடன் ஒரு புரிந்துணர்வு உடன்பாடு கையொப்பமானது. இவ்விழாவில் ஜப்பான் நாட்டின் துணை தூதர், SMBC குளோபல் சர்வீசஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இந்தியாவின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தையும் ஜப்பானின் பாரம்பரிய நடனத்தையும் கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்தி காட்டினர். தொடர்ந்து ஜப்பான் மொழியில் பாடல்களை பாடி மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர். திறமையுடன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட ஜாயின் பண்ணி நிறைய சிலபஸ், அகடமிக் தேவையானதெல்லாம் டெவலப் பண்ணி அந்த டேலண்ட்டை அவங்க நர்ச்சர் பண்ண போறாங்க. அதுக்காக தான் இந்த MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. மாணவர்கள் கல்வி பெறுவது மட்டும் இன்றி கூடுதலாக பல்வேறு தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வேலூர் CMC மருத்துவமனையின் இயக்குநர் உதய் ஜார்ஜ் சக்காரியா தெரிவித்துள்ளார். வேலூர் காட்பாடி தனியார் பள்ளி விழா தாளாளர் ஹரிகோபாலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயக்குநர் உதய் ஜார்ஜ் சக்காரியா கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் பரிசு கோப்பைகளையும் வழங்கினார். அதன்பின் பேசிய அவர், இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் கல்வியையும் தாண்டி அனைத்து திறன்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். தங்களுக்குள் இருக்கும் தனித்துவத்தை வெளிக்கொண்டு வர கல்வி இல்லாமல் கூடுதல் தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு முன்னேற்றம் அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தபள்ளியில் குடியிருப்பு பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூவிருந்தபள்ளி அடுத்த குமணன் சாவடியில் அரசு மதுபான கடை உள்ளது. இந்த மதுக்கடைக்கு குடியிருப்பு பகுதி வழியாகத்தான் செல்கின்றனர். குடிகாரர்கள் போதையில் இங்குள்ள வீடுகளுக்கு முன்பு படுத்து விடுகின்றனர். இருசக்கர வாகனங்களில் குடிக்க வருவோர் குடியிருப்பு பகுதியில் வேகமாக சென்று தகராறு செய்து வருகின்றனர். இதே வழியாக அனுமதியின்றி அமைக்கப்பட்ட ஆழ்குழாய் கிணற்றில் தண்ணீர் எடுக்க லாரிகளும் வேகமாக செல்கிறது. சில நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் வேகமாக வந்த தண்ணீர் லாரி மோதி ஆன்லைன் பொருட்கள் விநியோகம் செய்ய வந்தவர் பலியானார். இந்நிலையில் தங்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடையை மூடவும், தண்ணீர் லாரிகள் வருவதை தடுக்கவும் வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வண்டிங்க போறது மதியம் 10 மணிக்கு மேல நிறைய ஸ்கூட்டரு, ஆட்டோ அதுக்கு முன்னாடி வராது இந்த தெருவில். இப்போ லைனா ஆட்டோங்களே போகுது. அப்படி நிக்க முடியல, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியல, தனியா விட முடியல. காலையில 10 மணில இருந்து போகுது வண்டிங்க. ஆமா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ரயில் பாதையை கடக்க முயன்ற இளைஞர் மீது ரயில் என்ஜின் மோதியதில் அவர் உயிரிழந்தார். திருப்புவனம் முத்துராஜாவின் மகன் வசந்த் அதிகாலையில் நடைபயிற்சிக்காக வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார். அவர் ரயில்வே பீடர் சாலை அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி ஆய்வு பணிக்காக இன்ஜின் மற்றும் ஒரு பெட்டியுடன் சென்ற ரயில் வந்துள்ளது. அப்போது ரயில் வருவதை கவனிக்காமல் தண்டவாளத்தை கடக்க முயன்ற வசந்த் மீது ரயில் மோதியது. இதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார்.
தகவல் அறிந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளைஞர் வசந்த் ரயில்வே தேர்வு, காவல்துறை தேர்வு ஆகியவற்றிற்காக படித்து வந்த நிலையில் விபத்தில் அவர் உயிரிழந்தது அவரது குடும்பத்தினரையும் உறவினர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பங்கு சந்தையில் இரட்டிப்பு லாபம் பெற்றுத் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்ட மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இளைஞரை தென்காசி மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் இன்ஸ்டாகிராமில் அமெரிக்க பங்கு சந்தையில் பணம் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் பெறலாம் என வந்த விளம்பரத்தை நம்பி அதிலிருந்த லிங்க் மூலமாக வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். தொடர்ந்து அவர்கள் கூறிய செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் 92 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். இதன் பின்பு அதற்கான லாபத் தொகையை பெறுவதற்கு மேலும் 37 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என கூறிய பின்னர்தான் அவர் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்துள்ளார். இதையடுத்து தென்காசி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்த நபர் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் வசதி தலைமையிலான காவல்துறையினர் மேற்கு வங்காளத்திற்கு சென்று பண மோசடியில் ஈடுபட்ட தாரிகுல் என்பவரை கொல்கத்தாவில் வைத்து கைது செய்து பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் சிறப்பாக புலன் விசாரணை மேற்கொண்டு மேற்கு வங்காளம் சென்று குற்றவாளியை கைது செய்து தென்காசி சைபர் கிரைம் காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார் தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து வந்துள்ளார். தாராபுரம் அருகே வறண்ட கிணற்றில் விழுந்து 4 நாட்களாக தவித்த டைகர் என்ற வளர்ப்பு நாயை தீயணைப்பு வீரர்கள் மீட்ட நிலையில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடப்பதற்குள் கம்பிவேலி அமைத்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் நாயக்கன்காட்டு தோட்டத்தை சேர்ந்தவர் தேவேந்திரன். இவர் வளர்த்து வந்த செல்லப்பிராணி டைகர் என்ற நாட்டு நாய் 30 அடி ஆழம் உள்ள வறண்ட கிணற்றில் விழுந்து 4 நாட்களாக தவித்து வந்தது. இதனை அறிந்த தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். நாய் உயிருடன் மீட்கப்பட்டதைக் கண்டு அதன் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர் நூர் முகமது பேசிய போது, பூளவாடி பிரிவு புறவழி சாலை பகுதியில் உள்ள 30 அடி ஆழமுள்ள திறந்தவெளி கிணற்றை வருவாய்த்துறை அதிகாரிகள் தலையிட்டு அசம்பாவிதங்கள் ஏதும் நடப்பதற்குள் கம்பிவேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி அருகே செல்போன் கடை உரிமையாளரிடம் 1 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட வாலிபரை காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் ஆலன்விளை பகுதியை சேர்ந்தவரான ஐயப்பன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு கருங்கல் பஸ் நிலையம் அருகே மொபைல்ஸ் கடையை தொடங்கினார். ஐயப்பன் வெளிநாட்டில் இருந்ததால் அவரது மைத்துனர் சுபின் கடையை கவனித்து வந்த நிலையில் அவருக்கு உதவியாக நாச்சிவெளி பகுதியை சேர்ந்து அபிஷேக் என்பவர் கடையில் ஊழியராக வேலைக்கு சேர்ந்தார். இதையடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் சுபின் திடீரென்று உயிரிழந்தார். இதனால் ஐயப்பன் ஊருக்கு வந்து கடையை தொடர்ந்து நடத்த திட்டமிட்ட போது ஊழியர் அபிஷேக் மற்றும் அவரது நண்பரான உதய மார்த்தாண்டம் பகுதியை சேர்ந்த அபிஷ் ஆகிய இருவரும் கடையை தொடர்ந்து நடத்துவதாக கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். கடையின் அவசர தேவைகளுக்காக ஐயப்பனின் கையொப்பமிட்ட ஒரு வகையின் 10 வெற்று காசோலைகளும் கடையின் பயன்பாட்டில் இருந்த மொபைல் எண்ணும் இவர்களின் வசம் இருந்துள்ளன என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் ஐயப்பன் கார் வாங்குவதற்காக வங்கியில் கடன் பெற்ற முயன்ற போது அவரது பெயரில் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கடன் இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரித்த போது மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு நிதி நிறுவனத்தில் ஐயப்பனின் பான் கார்டு, ஆதார் கார்டு நகல்களை பயன்படுத்தி அவரது கையொப்பத்தை போலியாக போட்டு கடன் பெற்றுள்ளது தெரியவந்தது. இதற்கிடையில் ஐயப்பன் தனது ஆடிட்டர் மூலமாக கடை வங்கி கணக்குகளை சரிபார்த்தார். அப்போது இவர்களின் வசம் இருந்த மொபைல் எண்ணிற்கு வந்த OTP மற்றும் பாஸ்வேர்டுகளை திருடி ஐயப்பனின் வங்கி கணக்குகளில் இருந்து அபிஷேக் மற்றும் அபிஸ் இருவரும் சேர்ந்து மொத்தமாக 97,75,000 ரூபாய் பணத்தை சட்டவிரோதமாக கையாடல் செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஐயப்பன் நாகர்கோவிலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் அபிஷேக், அபிஷ், நிதி நிறுவன கடன் பிரிவு மேலாளர் ஷைபின் உள்பட 4 பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அபிஸ் கருங்கல் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து மற்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சீர்காழி புறவழி சாலையில் விபத்தில் உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனை எதிரே உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்தவரான சரவணன். இவர் தஞ்சையில் உள்ள தனியார் கல்லூரியில் தொழில்நுட்ப உதவியாளராக பணியாற்றி வந்தார். இவர் மாலை இருசக்கர வாகனத்தில் சிதம்பரம் சென்றுவிட்டு சீர்காழி திரும்பிய போது
பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே சரவணன் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் பதிவெண் பலகை மற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் வாகனம் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளது. சரவணன் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் ஓட்டுநரை கைது செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம் என கூறி உறவினர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் சீர்காழி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்தின் கூட்ட நெரிசல் காரணமாக ஆட்டோவில் பயணித்த 6ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் பள்ளி வேளையில் கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சேந்தபுரம் பகுதியில் பள்ளிக்கு செல்ல அரசு பேருந்து வசதிகள் போதிய அளவில் இல்லாததால் ஆட்டோவில் ஆபத்தான முறையில் பயணித்த மாணவன் உயிரிழந்த நிலையில் கூடுதல் பேருந்து வசதிகள் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் திரண்டு வந்து மனு அளித்தனர். மனுவில் தென்காசி மாவட்டம் மேலநீதிநல்லூர் ஊராட்சிக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேந்தபுரம் பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது என்றும் இந்த பள்ளிக்கு அப்பகுதியின் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் சென்று கல்வி பயின்று வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளிக்கு செல்வதற்கு காலை 8:30 மணியளவில் ஒரு அரசு பேருந்து மட்டுமே சென்று வருகிறது. இந்த பேருந்தில் கூட்ட நெரிசல் காரணமாக பயணிக்க முடியாமல் ஒரு சில மாணவர்கள் ஆட்டோக்களில் அளவிற்கு அதிகமான முறையில் சென்று வருகின்றனர். இதன் காரணமாக ஆட்டோவில் பயணித்த 6ஆம் வகுப்பு மாணவன் கொடூரமாக உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த கிராமத்தையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல்துறையினர் மாணவிகளுக்கு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல்வார் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சிங்கப்பெண் அதிரடிப்படையின் உதவி காவல் ஆய்வாளர் நிவேதா உள்ளிட்டோர் மாணவிகளுக்கு தேவையான பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அப்போது குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தைரியமாக பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கூற வேண்டும் என வலியுறுத்தினர். பள்ளிக்கு வருகை தந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை காவலர்களுக்கு தலைமை ஆசிரியர் அருள் அனிதா நன்றிகளை தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியில் சென்னை ஆக்சிமெட் மருத்துவமனை சார்பில் நீரிழிவு மற்றும் அதற்கும் அப்பால் சிகிச்சையில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தின் உள்ளரங்கில் நீரிழிவு மற்றும் அதற்கும் அப்பால் சிகிச்சையில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சென்னை ஆக்சிமெட் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் சமா அக்பர் தலைமையேற்று மாரடைப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆக்சிமெட் மருத்துவமனையின் வாணியம்பாடி, ஆம்பூர், பேரணாம்பட்டு கிளையின் மேலாளர் அனீஸ் அகமது அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை மருத்துவர் எஸ் நேதாஜி கலந்து கொண்டு நீரிழிவு மற்றும் அதற்கும் அப்பால் சிகிச்சையில் ஒரு புரட்சிகரமான மாற்றம் குறித்து விளக்கி பேசினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற மருத்துவர்களின் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் சமா அக்பர் மற்றும் நேதாஜி ஆகியோர் பதிலளித்தனர். நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் டேவிட் நிர்மல்குமார், பார்த்திபன், டாக்டர் சையத் கபில், நிக்கத் அன்றும், அப்சா, முஸ்கான், பாஸ்மின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை புதூரில் உள்ள தனியார் பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் லோகோ வடிவில் அமர்ந்து யோகாசனங்கள் செய்தது காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் கோவை புதூரில் உள்ள தனியார் பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு மனிதன், இயற்கை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்த நாளினை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் கேக் வெட்டி கொண்டாடினர். திருச்சியில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்த நாளினை முன்னிட்டு மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் கேக் வெட்டி விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்வில் மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக், காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வேலுசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட உழவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்பட்டது. தென்காசி மாவட்ட விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம், செண்பகவல்லி அணை திட்டம் ஆகியவற்றை நிறைவேற்ற கோரியும் பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க கோரியும் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போராட்டம் நடத்த தங்களுக்கு அனுமதி வேண்டும் என வலியுறுத்தியதுடன் வருவாய்த்துறையினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தியதையும் சுட்டிக்காட்டினர். ஒரு அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு காந்திய வழியில ஒரு அமைதியாவில் ஒரு கூட்டம் போட்டு நம்ம எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி வந்தோம்யா.
இதை மட்டும் ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு மாவட்ட ஆட்சியரோடும் எங்கள் மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள் மனு கொடுத்துருந்தாங்க. அதன் பேரில் இன்னைக்கு வந்தோம். வந்து எங்களுடைய கோரிக்கை முதன்மையான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி குறைதீர்வு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் சாட்டையால் தங்களை தாங்களே அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து கூட்டுறவு பயிர்க்கடனை தேர்தல் வாக்குறுதியின்படி முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் குறைதீர்ப்பு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்டியிட்டு அமர்ந்து சாட்டையால் தங்களை தாங்களே அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பெரியண்ணன் தலைமையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசின் கடன் தள்ளுபடி அறிவிப்பு விவசாயிகளிடையே பிரிவினை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் வாக்குறுதியின்படி கூட்டுறவு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை கண்துடைப்பு என்றும் விவசாயிகளை அவமதிக்கும் வகையில் அமைச்சர்கள் பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இல்ல வெள்ள அறிக்கைங்கிறது வேற, பச்சை அறிக்கை அதெல்லாம் கண் துடைப்பு. எல்லா ஆட்சிகளும் வெள்ள அறிக்கை விடுகின்றார்கள், இவர்களும் விட்டிருக்கின்றார்கள். கடன் இல்லைன்னு சொன்னா நீங்க வாங்க இருக்க போறீங்களா? இப்ப இலவசமா கொடுக்கிற பொருட்களை எல்லாம் நிறுத்த போறீங்களா? அது என்ன விவசாயிகளுக்கு மட்டும் கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? ஆம்பூர் அருகே வீடுகளில் திருட முயற்சித்த முதியவரை தாக்கிய வடமாநில இளைஞரை அப்பகுதி மக்கள் பிடித்து தென்னை மரத்தில் கட்டி வைத்து சரமாரியாக அடித்து உதைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள மணியாரக்குப்பத்தில் விவசாயி பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகள் வசித்து வருகின்றனர். நிலையில் வீட்டிற்குள் நுழைந்து திருட முயன்ற வடமாநில இளைஞர்கள் வெளியே இருந்த முதியவர் பன்னீர்செல்வத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீட்டிற்குள் நுழைந்து டிவி உள்ளிட்ட பொருட்களை திருட முயன்ற போது அப்பகுதி மக்கள் தலையிட்டு ஒருவரை மடக்கி பிடித்து மரத்தில் கட்டி வைத்து தாக்கினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த உமராபாத் காவல்துறையினர் அந்த இளைஞரை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோபனாரி பழங்குடி கிராமத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்களின் தேவையை அறிந்து உதவிக்கரம் நீட்டிய தொழிலதிபர் உமா மகேஸ்வரிக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் கோபனாரி பழங்குடியினர் கிராமத்தில் உள்ள நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இளம் தொழிலதிபர் மற்றும் விவசாயி உமா மகேஸ்வரி உதவிக்கரம் நீட்டியுள்ளார். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்களின் தேவையை அறிந்து நோட்டு புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை நேரில் வழங்கினார். இதுகுறித்து பேசிய உமா மகேஸ்வரி, பழங்குடியின கிராம பள்ளி குழந்தைகளின் கல்வி முன்னேற்றமே அவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் எனவும் கல்வியே தலைமுறைகளை மாற்றும் சக்தி என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பழங்குடி மாணவர்களின் கல்விக்காக தொடர்ந்து உதவுவதாகவும் அவர் கூறினார். இந்த உதவிக்கு பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பழங்குடியின பெற்றோர்கள் உமா மகேஸ்வரிக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர். பெட்ரோல், டீசல் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோவில்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் ஜோதிபாஸ் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெட்ரோல், டீசல் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த வேண்டும், விலைவாசி உயர்வை திரும்பப் பெற வேண்டும், தொழிலாளர்களுக்கு எதிரான புதிய 4 சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும், 100 நாள் வேலையை ஒழித்து கட்டும் முடிவை கைவிட வேண்டும், தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அளித்த விவசாயிகளுக்கான கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தம்மம்பட்டியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் மூலம் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் வந்துள்ளது. இதன் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த நபரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். அதில் ஜோதிநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் ஆன்லைன் மூலமாக சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டு விற்பனை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவரிடமிருந்து செல்போன் பறிமுதல் செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருநாங்கூரில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு 7 நாள் தெப்பல் திருவிழா நடத்த அனுமதி அளித்த தமிழ்நாடு அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருநாங்கூரில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இதுகுறித்து 7 கோவில் ஆதனம் மற்றும் ஊர் மக்கள் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது.
இந்த சந்திப்பில் பேசிய ஆதன பிரதிநிதி வேதராஜன், தமிழ்நாடு அரசு உறுதுணையாக நின்று உயர்நீதிமன்றத்தின் வழியாக தெப்பத் திருவிழாவை நடத்துவதற்கு சாதகமான ஆணையை பெற்றுத் தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த திவ்தேசங்களில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அவர்களினுடைய 656வது ஆண்டின் விசேஷத்தை கொண்டாடும்படியாகவும் அவர் செய்த தமிழ் 4000 திவ்ய பிரபந்தத்திற்காக அரும்பாடுபட்டு திவ்ய பிரபந்தத்தை தமிழை வளர்த்ததற்காகவும் அவரை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த தெப்போற்சவமானது வரும் 7 நாட்கள் நடைபெற உள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் இளைஞர் சக்தி குறித்து உலகம் பேசுகிறது என பிரதமர் புகழாரம். இந்திய இளைஞர்கள் தங்களது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஜூன் 29, 30 ஆகிய தேதிகளில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடனான 2 நாள் மாநாடு. சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து பேசப்படும் என எதிர்பார்ப்பு. திராவிட மாடல் அரசு நீட் ஒழிப்பிற்காக எடுத்த உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசும் சமரசமின்றி தொடர்ந்திட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சிற்கு இத்தாலி பிரதமர் மெலோடி கண்டனம். இத்தாலியும் தானும் எதற்கும் கெஞ்ச மாட்டோம் என இத்தாலி பிரதமர் பதிலடி. சேப்பாக்கத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை முழுவதும் கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. போஸ்டர் நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர். ஸ்காட்லாந்து அணியை வீழ்த்தி மொராக்கோ அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.